பேரலல் லைன் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் பார்த்துருந்தோம். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருந்து நம்ம பிஸ்னஸோ, எஸ்பெஷலி பிஸ்னஸ், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவோ அல்லது அதுக்கு மேலே பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்ம கூட ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்கென்றது நம்மளோட பேலன்சிங்காக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, பேலன்சிங் அந்த விஷயம் இல்லாட்டி நம்ம வந்து சர்வே பண்ணுறதும் ரொம்ப ஒடிஞ்சு போய் நம்மளோட வலிமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வலிமை தரதுக்காக தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர். ஆக்சுவலாக நான் வந்து என்னோட பேரலல் லைனை என்ன வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப கோரான உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா எப்போவுமே மைண்டில் அதே தான் 24 மணி நேரம் ஓடிட்டுருக்கும். எப்போ வந்து அதை தாண்டி வெளியே வரோம், அதாவது இந்த பெண்டுலம் மாதிரி, பெண்டுலம் வந்து எப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மைண்டில் அந்த அவ்வளோ தூரத்துக்கு மைண்ட் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப அதிகமாக பண்ணும்போதும் ரிசல்ட் வராமல் ரொம்ப டைம் எடுத்து அந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக போகும்போது அது வந்து ஒரு டைமில் அந்த இம்பார்ட்டண்ட் பிடிச்ச விஷயமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்போது எனக்கு ரிவர்ஸ் ஆகிற இந்த பக்கம் போகும் அப்படின்னு எனக்கு அவேர்னஸ் இருந்ததுனால, அவேர்னஸ் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, மூவிஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தேன். ஓகே, பிடிச்ச மூவிஸ், ஏதாச்சும் ஒரு மூவிஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, எனக்கு வேறு எதுவும் ஒரு பிரேக் கொடுக்கணும்னு தோணுது. அப்போ நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும். அப்போது எனக்கு இதோட எக்ஸ்ட்ரீம் ஒர்க் இந்த பக்கம் நான் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்லி விலகி வந்து ஒரு மூவிஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு இம்பேக்ட் வந்து நெகட்டிவ் சீட்ஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரியும் நெகட்டிவ் சீட்ஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப கிடைச்ச அவேர்னஸ் தான் அந்த பேரலல் லைன். எதுக்காக நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன்னா, இது வந்து பேரலல் லைன். ஸோ நான் எது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் பண்ணுறனோ அதுக்கு ஆப்போசிட்டாக மைண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆரம்பிக்கும். அது வந்து பெண்டுலம் ப்ராசஸ். அப்போ இந்த பேரலல் லைனில் நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நான் எடுத்த விஷயம் இஸ் மகாபாரதம். ஓகே, இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஜிம் ரான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் எனக்கு வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண விஷயம். பிகாஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன், இன்னொரு தடவை கூட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ நான் குறைஞ்சது ஒரு 200 தடவைக்கு மேலேனாச்சும் அந்த வீடியோவே நான் கேட்டிருப்பேன். எப்போ ட்ராவல் பண்ணும்போதும் அதே தான் கேட்டுருப்பேன். ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு இது இருந்துச்சு. அது யூடியூப்ல அவரோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அந்த ப்ரோக்ராம் எப்பவுமே அதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் பண்ணுற ஒவ்வொரு வேர்டு, அந்த பாடும்போது ஏதாவது பாட்டு பாடினா கூட சேர்ந்து பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அந்த ப்ரோக்ராம் போட்டேன்னா அவர் கூடவே நானும் பேசிகிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம் இஸ் அந்த ப்ரோக்ராம். அப்போ அதனால தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவரோட தாட்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க ஆரம்பிச்சது. அவர் என்ன சொன்னார்னா, பைபிள் இஸ் அ டெக்ஸ்ட் புக். உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் தேடணும்னு நினச்சிங்கன்னா யூ சர்ச் இன் த பைபிள் அப்படின்னு சொன்னார். எனக்கு பைபிள் பிகாஸ் ஆஃப் என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஹிந்துவிசம் பேக்ரவுண்ட், என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் என்னோட. நான் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன் கிடையாது. நான் வந்து 4 இயர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 4 இயர்ஸ் வந்து நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் மியூசிக் ட்ரூப்பில் 4 இயர்ஸ் இருந்திருக்கிறேன். என்னோட ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முஸ்லீம் இதில் இருந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் வந்து மாஸ்க்குக்கெல்லாம் போயிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள், எதுக்காக இதை பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு தேடுற இது வந்து சின்ஸ் ரிவர்ஸ் என்ஜினியரிங் ப்ராசஸ் தானே, எப்போவுமே மைண்டு ரிவர்ஸ் என்ஜினியரிங் தான் எப்போ போயிட்டுருக்கோம். அந்த டைமில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடில் யாராச்சும் பேசினாங்களாவோ அவங்களோட சேர்ந்து பேசுகிறதுக்கு, எதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க எல்லா ரிலீஜன்லையும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைபிள் வந்து ரொம்ப நல்ல டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அது வந்து எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஹோலி புக்னு ஃபீல் ஆச்சு. ஹோலி புக்ஸ் லைக் இதிகாசங்கள், குரான், பைபிள் அல்லது இந்த பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாமே வந்து
மக்களுக்கு வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற ஒரு பாடமாக நான் பார்க்கறக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக ஒரு நல்ல ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால மகாபாரதம் சூஸ் பண்ணேன். ஓகே, அட்வைஸ் வந்து அவர் பைபிள் எடுக்க சொன்னார். பட் நான் எடுத்த விஷயம் பிகாஸ் ஆஃப் என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ் இது எடுத்தேன். ஒன்லி பிகாஸ் அது வந்து ஒரு நல்ல மேஜிக்கலாக வர ஸ்டோரிஸ், அந்த பாகுபலி மூவிஸ், அந்த ராஜா காலத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாகுபலியோட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மகாபாரதத்தில் இருக்கும். எஸ்பெஷலி மகாபாரதத்தில் வந்து பீஷ்மரோட கேரக்டர் தான் பாகுபலியில் வந்து கட்டப்பாவாக அவர் வச்சுருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ நிறையா இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த மகாபாரதத்தோட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பாகுபலியில் இருக்குது. ஸோ பாகுபலி அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது மாதிரி பார்த்தா நல்லா இருக்குங்கிறதுனால ஐ சூஸ் மகாபாரதம். மகாபாரதம் வந்து ஒவ்வொரு இதாக நான் பார்க்குறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு மெசேஜ் என்னென்னா, மகாபாரதத்தை வந்து எந்த வியூவில் பார்க்குறோமோ அந்த வியூவில் கொடுக்கும். நாட் ஓன்லி மகாபாரதம், எல்லா ஹோலி புக்ஸுமே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா எழுதின அத்தனையுமே ஸ்டடிக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அதுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அதுக்காக சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும். எப்போவுமே எல்லா விஷயமே அந்த டைமென்ஷனில் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, திடீர்னு எனக்கு கிடைச்ச ஒரு மெசேஜஸ், மகாபாரதத்தை ஏன் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மெசேஜாக கிடைச்சிது. ஸோ இந்த சில யூடியூப்பில் வந்து நான் சர்ச் பண்ணும்போது இந்த சக்னி ரிலேட்டட், சக்னியோட எதுக்காக சக்னி வந்து இவ்வளோ பெரிய ஒரு குருஷேத்திர போரை கிரியேட் பண்ணுறாரு, அப்போ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒய் ரீசன் இருக்கும். அந்த ஒய் ரீசனை தேடி பார்க்கும்போது அந்த ஒய் ரீசன் வந்து ரொம்ப நியாயமாக தெரிஞ்சுது. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். அந்த குடும்பத்தை வேரோட அறுக்கணும்னு சகுனி நினைச்சது எனக்கு நியாயமாக தோணுச்சு. அப்போ சகுனியே கரெக்டாக நியாயமாக தோணுச்சுன்னா அப்போ ஒவ்வொரு வியூலையும் பார்த்தா எப்படி இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன். அதாவது துரியோதனன் அந்த குருஷேத்திர போரை இனிஷியேட் பண்ணுறாரு, பெரிய எல்லாமே அதர்மம் இழைக்கிறாரு. அவரோட வியூவில் நம்ம இருந்து பார்த்தா துரியோதனன் பண்ணதெல்லாம் நியாயமா அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் வந்து அதையும் அது கரெக்டுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாண்டவர்களோட அப்பா பாண்டு, கௌரவர்களோட அப்பா வந்து திருதராஷ்டிரர். இந்த 2 பேர்த்துல யார் மூத்தவர்னா திருதராஷ்டிரர், ரைட்? அப்போ திருதராஷ்டிரர் தான் நியாயப்படி ஆட்சி அமைக்கணும், அவரோட பசங்க தான் இதெல்லாம் பண்ணணும். அப்போ முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆஸ் பர் இது துரியோதனன் தான் இருக்குது. இன்னொரு செகண்டான விஷயம், யார் வந்து ஃபஸ்ட்டாக பிறக்கிறாங்கிறதுல விஷயம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யுதிஷ்டன், அதாவது பாண்டவர்களில் ஃபஸ்ட்டு யுதிஷ்டன் தான் பிறந்துட்டார். அதனால் அவர் தான் சக்கரவர்த்தின்னு இருந்துட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்லார், பிறந்தது நீதாப்பா, ஆனால் ஃபஸ்ட்டு கருவில் உருவானது யார் தெரியுமா? துரியோதனன். ஏன்னா துரியோதனா வந்து அந்த 100 கௌரவர்கள் அவங்க பிரசவிக்கும் போது அவங்க 2 வருஷம் அவங்க வந்து கேரிங்காக இருந்தாங்க, ஐ மீன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க சம் ரீசன்னால. ஓகே, 2 வருஷம் அவங்க இருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டாக வந்து இவன் யுதிஷ்டன் வந்து பிறந்துட்டதுனால ஓகே. பட் உருவானது வந்து கருவில் உருவானது ஆக்சுவலாக 1 வருஷத்தில் பிறந்துற மாதிரி இருந்தோன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட்டாக பிறந்திருக்கும், ரைட்? அப்போ எல்லா வகையிலையும் பார்க்கும்போது அவன் தான் ஃபர்ஸ்ட் இது இருக்கான். சில சிச்சுவேஷன்னால அவங்க அப்பா தான் ராஜாவாக இருக்கார், யார்? திருதராஷ்டிரர். அவருக்கு கண்ணு தெரியாது, அதனால அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் தான் இருக்கார். ஆனால் சட்டப்படி அவர் இல்லை, சட்டப்படி செகண்டாக இருக்கிறவர் தான் ராஜா. பட் சில சிச்சுவேஷனுங்கிறதுனால அவர் ஃபஸ்ட்டு இருந்த பட்டம் சூட்டாத ஒரு ராஜாவாக இருக்கார். ராஜாவோட பையன் யாருவா இருக்கணும், அவரும் ராஜாவாக தான் இருக்கணும். அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது துரியோதனன் அந்த ராஜாவாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது. அவன் மனசில் நான் ராஜாவாக ஆகணும்னு வந்த ஆசை மிகவும் நியாயமான ஆசை. ஆனால் சிச்சுவேஷன்னால அவர்னால ராஜாவாக இருக்க முடியாது, யுதிஷ்டன் தான் இருக்கணுங்கிற சிச்சுவேஷன் அது பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, அப்போது எல்லா தகுதியும் இருந்தும் என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த சேருக்காக அவர் பண்ணுற இது வந்து அவரோட சைடில் நியாயமே அப்படிங்கிறார், ரைட்? அதர்மம் இழைக்கிறவன் தப்புன்னா உங்கள் சைட்லையும் நிறையா அதர்மம் இருக்குது. பாண்டவர்களும் திரௌபதியை வந்து இதாக வச்சு படையமாக வச்சு சூதாட்டம் விளையாடுறது, அது எவ்வளோ அதர்மம். அப்போ உங்கள் சைட்லையும் தப்பு இருக்குது, அவர் சைட்லையும் தப்பு இருக்குது. அவர் சைடில் தப்புன்னா நீங்கள் தப்பு தான், உங்களுக்கு தர்மம்னா அவருக்கு தர்மம் தான். எல்லாமே இருக்குது, ரைட்? எல்லாமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது
ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு வியூலையும் பார்க்கும்போது எல்லாத்தோட வியூலையும் இப்போ நான் மகாபாரதம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தோட வியூலையும் என்னால் பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒரு மைண்ட் செட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு யூனிவர்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு இடமும் போகுது. பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு உள்ள ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா. ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டராக மூவி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட வியூலையும் பார்ப்போம். ஸோ இதில் மகாபாரதமாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட வியூலையும் பார்க்கும்போது எல்லாத்தோட வியூலையும் பாசிட்டிவ், ஐ மீன் நியாயம் இருக்கு. ரைட். பீஷ்மர் வந்து இருக்கிறதுலையே ஒரு ஒரு தூண் மாதிரி இருக்கார். ஓகே, தூண் மாதிரி இருக்கார். இருந்தாலும் அவர்னால அதர்ம வழியில தான் அவங்களோட தான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல ரெண்டு இது கம்ப்ளீட் நாடகத்தை நடத்துற அல்லது இந்த போரை நடத்துறது யாருன்னா கிருஷ்ண பரமான் இதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாக்குறாங்க. கிருஷ்ணர் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரை எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்ஸ் ஆல்ரெடி இப்படி நடக்க போகுதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்படி நடந்து இதுல இருந்து சம் மெசேஜை வந்து உலகத்துக்கு சொல்லணும்னு டிசைட் பண்ணாங்க. அப்படி டிசைட் பண்ணும்போது ஒய் ரீசன் வேணும் இல்லையா, ஸ்ட்ராங்கான ஒய் ரீசன் வேணும். அந்த ஒய் ரீசனுக்கு ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி ஒரு 2 பேர் வேணும். அந்த 2 பேர் தான், ஒன்று திரௌபதி, இன்னொன்று வந்து அபிமன்யு. இந்த 2 பேரும் இருக்கிறதுலேயே அந்த இதில் பயங்கரமான சஃபரர்ஸ், இருக்கிறதுலே பாதிக்கப்பட்டவங்க. அவங்களால தான் அடுத்த லெவலுக்கே போகிற மாதிரி. அதாவது திரௌபதி வந்து அந்த போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. அபிமன்யு வந்து இந்த போர் முடியறதுக்கு காரணமாக இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சு கிளியர் 100 பேர்த்து போட்டு தள்ளுறதுக்கு காரணமாக இருக்காரு. ஆனால் இந்த 2 பேர்த்துக்கு உண்டான வேதனை பெரிய வேதனையாக இருக்க போகுது. அதனால என்ன பண்ணுறார், கூடவே இருக்கார். இந்த அபிமன்யு பிறந்ததுலேருந்து, அபிமன்யு யாருன்னா அர்ஜுனனோட சன். எப்பவுமே அர்ஜுனோட சன் அர்ஜுன் கூட தான் இருக்கணும். ஆனால் பிறந்ததுலேருந்து அந்த போர் வர வரைக்கும் கிருஷ்ணரே கூடவே வச்சிருக்காரு. அவரே வளர்த்துறாரு, அவரே எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெரிய போர் வீரனா வளர்த்துறாரு. ஓகே. திரௌபதியை நிறைந்த சபையில தூக்கில உறிஞ்சு அவங்கள அவமானப்படுத்துறாங்க. இதனால தான் மகாபாரத போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஷேர் பண்ற விஷயம், எதுக்காக இந்த மகாபாரதம் நான் பார்க்கணும்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னா, இந்த சகுனியோட ஸ்டோரி மட்டும் இல்லை, முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த அபிமன்யுவோட கேரக்டர். இந்த அபிமன்யுவோட கேரக்டர் வந்து அவ்வளோ வந்து புனிதமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு தடவை கர்ணன் தான் அபிமன்யுவை கொல்லும்போது அவரை வந்து சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த மகாபாரத போர்லேயே மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னா யாருன்னா, மிகப்பெரிய வீரன் வந்து எய்தர் கர்ணன் அல்லது அர்ஜுனன். இந்த 2 பேர் தான் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்ணன் வந்து அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவார். இந்த போரில் மிகப்பெரிய வீரன் கர்ணன் ஆகிய நானும் இல்லை, உங்கள் அப்பாவான அர்ஜுனனும் இல்லை, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொல்றார். அவர் கொண்டு தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன். ரைட். அந்த இதில் அவர் கொல்றார். ஓகே. அந்த அபிமன்யு பெருமையோட அந்த வழியெல்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தில் அவர் இறக்குறார் அந்த ஏஜில். ரைட். அந்த கேரக்டரை வந்து மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நான் பேரலல் லைனாக மகாபாரதம் எடுத்தேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தேவைப்படுற அந்த செகண்ட் லைனாக மகாபாரதம் நான் வச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அது டார்க்னஸ் நம்ம வச்சுக்கலாம். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது வந்து டார்க்னஸுக்கு ஆப்போசிட் வந்து லைட் சோர்ஸ். டார்க்னஸை கம்மி பண்ணணும் அதிகம் பண்ணணும்னு நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் லைட் சோர்ஸை அதிகமோ கம்மியோ நம்மளால் பண்ண முடியும். ஆனால் டார்க்னஸை கம்மி பண்ணணும்னா லைட் சோர்ஸ் அதிகம் பண்ணாவே போதும். அப்போ நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நான் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சாலிடாக கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு விஷயம் வரும். அது வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருந்தால் டார்க்னஸ். ஆனால் ஈக்குவலண்ட்டாக எப்படி இருந்தாலும் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்தே ஆகும். அப்போ நான் அந்த நெகட்டிவை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கணும்னா, நான் அந்த இடத்த வந்து நெகட்டிவாக வச்சு ஃபில் பண்ணாமல் இருக்கணும்னா ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக வச்சு ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவாக வச்சு ஃபில் பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் என்னவா பார்க்குறேன்னா லைட் சோர்ஸாக பார்க்குறேன். அந்த லைட் சோர்ஸ் என்னவா நான் வச்சுருக்கேன்னா மகாபாரதமாக வச்சுருக்கேன். அப்போது கிட்டத்தட்ட ஈக்குவல் இன்டென்சிட்டியாக நான் வந்து மகாபாரதத்தை வச்சுட்டேன். ஸோ நான் எல்லாத்துட்டையும் என்ன இது பண்ணுவேன்னா, why don't you take the spirituality as the parallel line?
நீங்கள் இப்போது உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. அது ரூட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்த ரூட்டு ஃபார்ம் ஆகிற இடம் எனக்கு தெரியும். அது சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து பெனிஃபிட்டே இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அந்த துளிர்த்து மேலே வரும்போது தான் அதோட வளர்ச்சி கண்ணுக்கே தெரியும். ரூட் உள்ள வளர்ந்துட்டு இருக்கும்போது கண்ணுக்கே தெரியாது. ஆனால் வளர்ந்துட்டு இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம அதை வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. அப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு நெகட்டிவ் வந்து நம்மகிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக அதை ஸ்பிரிச்சுவலாக மாற்றி பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த இதுக்கும் ரொம்ப அதிகமான சப்போர்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணி நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நான் இங்கே ஒரு லைட் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ யூ கேன் டேக் திஸ் உங்களோட ஸ்பிரிச்சுவல் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பைபிளாக இருக்கலாம், குரானாக இருக்கலாம், பகவத்கீதையாக இருக்கலாம், மகாபாரதம், ராமாயணம், எது வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா மெடிடேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் வேறு, ரிலீஜியன் வேறு. நான் வந்து ரிலீஜியன் மெயினாக சொல்லலை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பார்ட் இஸ் ரிலீஜியன் அல்லது காட், அந்த மாதிரி இருக்கலாம். ரைட், நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர், பை பாய்.